பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். வேர்ல்டுல இது 5-10% பொண்ணுங்களுக்கு இருக்கும். இந்தியால மட்டும் 9-22% பெண்களுக்கு இது இருக்கு. ஆனா 50% பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே தெரியாம இருக்கு. அதுதான் உண்மை. இதோட பேசிக் சிம்டம்ஸே இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஒருவேளை பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடி வரும், இல்லனா ரொம்ப டிலேயா வரும். 2-8 மாசம் வரைக்கும் பீரியட்ஸ் வராமலே கூட இருக்கலாம். அப்படியே வந்தா கூட சில பேருக்கு 8-10 நாள் வரைக்கும் ப்ரொலாங் ஆயிட்டே போகும். ஃப்ளோ சரியா இருக்காது, ஒரு மாதிரி டாட்டிங்கா இருக்கும். மெயினா இதனால வெயிட் கெயின் அதிகமாகும். நிறைய மேல் ஹார்மோன் சுரக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ்ல, அதுக்கப்புறம் பாடியிலலாம் அன்வான்டட் பிளேஸ்ல நிறைய ஹேர் growth இருக்கும். ஆனா ஸ்கால்ப்ல இருக்கிற ஹேர் எல்லாம் பயங்கரமா லாஸ் ஆகும். பொதுவா கல்யாணம் ஆனவங்க இந்த பிசிஓடிய பிரெக்னன்சின்னு நினைச்சுப்பாங்க. அப்புறம் 15-40 வயசுக்குள்ள இந்த பிசிஓடி யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம். இது எதனால வருது டாக்டர்? பொதுவா இது ஜெனட்டிக். உங்க அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இருந்தா கூட உங்களுக்கு வரும். அப்படி இல்லனா இப்ப இருக்கிற பேட் லைஃப் ஸ்டைல், இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ், முக்கியமா ஜங்க் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் கன்சியூம் பண்றதுனால கூட வரும். நிறைய பேருக்கு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வரும், ஆனா கூட அவங்களுக்கு பிசிஓடி இருக்கும். இது எப்படி சரி பண்றது டாக்டர்? இதுக்கு இன்னும்